வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம மோமோஸும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டிப்பு ரெண்டும் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெண்டுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான். நான் இன்றைக்கி சிக்கன் வச்சு பண்ணியிருக்கிறேன். நம்மளோட சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? தேவையான அளவுக்கு நம்ம மாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடுவோம். நல்லா சாஃப்ட் டோவாட்டு பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி டோ இப்போ காயாமல் இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இருக்கட்டும். ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. அடுப்பில் தண்ணி வச்சுடுங்க. ஒரு 6-7 வரமிளகாய், அது ஒரு கொதி வரட்டும். லைட் வெங்காயம் கட் பண்ணி விட்டு இதுவும் தண்ணியில் போட்டுடலாம். இது வேகட்டும். அப்படி மூடி போட்டுருவோம். ஆனியன் கட் பண்ணது, இஞ்சி, பூண்டு, நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிய வச்சுருங்க. இதுவும் இதோட சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிடலாம். கொரியாண்டர் லீஃபும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீட்டை அரைச்சி வச்சு சிக்கனை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இலை, ஜீரக பொடி, தனியா பொடி, மிளகு பொடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து திரட்டி எடுத்துடலாம். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெல்ல சட்டு திரட்டி எடுத்துடுவோம். மெல்லு சட்டு விரிச்சு எடுத்துடுங்க. இதை ஒரே சைஸ்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருவோம். இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துடுவோம். இதை நம்ம ஸ்டீமரில் அடிக்கிடலாம். அப்படி இருந்து ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். நம்மளோட
மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. வேக வச்சுருக்கிற வரமிளகா, இந்த தக்காளியோட தோலை எடுத்துட்டு அதுவும் சேர்த்துடலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துடும். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. ஆயில் விட்டு துருவின இஞ்சி பூண்டு, அரைச்ச பியூரியை இதில் விட்டுலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். வினிகர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க. வினிகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். நம்மளோட டிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.